சரி, இன்றைக்கி அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா முதல் 10 வசனங்கள் ஒரு பகுதி. அந்த முதல் லைனை தலைப்பாக போட்டுக்கலாம். பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சரிங்களா? தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்த தலைப்பு, சரிங்களா? முதல் 10 வசனங்கள் ஒரு பகுதி, சரிங்களா? ஸோ அதில் பார்த்திங்கன்னா போன அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், எருசலேம் அந்த கோட்டை வாசலுக்கு முன்னாடி படிக்கட்டில் நின்று தன்னுடைய ரட்சிப்பின் சாட்சியை சொல்கிறார். அவர் ரட்சிப்பின் எப்படி தேவன் நான் பழைய வாழ்க்கையில் எப்படி இருந்தேன், அப்புறம் ஆண்டவர் எப்படி தொட்டார், எப்படி நான் ரட்சிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து என்னை சந்தித்தார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் யூதர்கள் எதிர்க்கிறாங்க. எதிர்த்தேன்னா அவர் என்ன பண்ணுறாரு, உடனே பார்த்தீங்கன்னா அந்த சேனாதிபதி என்ன பண்ணுறாரு, போய் பிரதான ஆசாரியர் ஆலோசனை சங்கத்தாரை கூடி வர செய்து அந்த ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்திடுறாரு, சரிங்களா? இப்போ ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக போய் அவர் பேசுகிறார். ஸோ அதான் இந்த பகுதி, சரிங்களா? முதல் 10 வசனங்கள் ஒரு பகுதி. முதல் வசனம் வாசிக்கிறேன். பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் மனசாட்சியோடே தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். சரிங்களா? இப்போ ஆலோசனை சங்கத்தை விட்டு பார்த்து அவர் சொல்கிறார் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு காரியத்தை சொல்கிறார், அவருடைய வாழ்க்கையை சொல்கிறார் பாருங்கள். இது ஒரு சாதாரண ஒரு காரியம் இல்லை, சரிங்களா? ஒரு பெரிய கூட்டத்துக்கு முன்பாக தான் எப்படி உண்மையாக இருந்தேன் அப்படிங்கிறது சொல்கிறார் பாருங்கள். இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்தேன் என்று சொன்னான், சரிங்களா? இது ஒரு நல்ல சாட்சி பாருங்கள், சரிங்களா? அவர் பார்த்தீங்கன்னா நம்ம வேதத்தில் பார்க்குறோம், பரிசுத்த ஆவி உங்கள் இடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எல்லா இடத்துலையும் சாட்சியாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ தேவன் தொட்டவுடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு மறுரூபமாகி ஒரு ஆக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கார் பாருங்கள். ஒரு நல்ல ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கார், நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கார். உடனே தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு தன்னை சரிப்படுத்தி கொண்டு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கார் பாருங்கள். இந்த பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா குற்ற மனசாட்சி இருக்கும். இதில் நான் பரிசுத்தமாக இல்லை, இந்த காரியத்தில் நான் பரிசுத்தமாக இல்லை சொல்லும்போது, நான் எல்லா காரியத்திலும் நான் நல் மனசாட்சியோடு நடந்தேன், தேவனுக்கு முன்பாக நல் மனசாட்சியை நடந்தேன்னு சொல்கிறார். பார்த்திங்கன்னா ஒரு நல் மனசாட்சியோடவராக தேவனுக்கு முன்பாக வாழ்ந்ததை சொல்கிறார். இது பெரிய காரியம் பாருங்கள். அதான் அவர் பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, கொரிந்தியரில் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் என்னிடத்தில் ஒரு குற்றத்தையும் நான் காணவில்லை, ஆகிலும் நான் நீதிமான் ஆகிறதில்லை. பார்த்திங்கன்னா அவ்வளோ உண்மையாக தேவனுக்கு முன்பாக இருக்கிறதா அவர் சொல்கிறார் பாருங்கள். அதனால தான் இன்னும் கொரிந்தியரில் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம், நீங்கள் என்ன பின்பற்றுங்க அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள், சரிங்களா? ஒரு சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கார் பாருங்கள், சரி. பக்தி வைராக்கியமுள்ள ஒரு வாழ்க்கை, அதான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவுகள் ஒளிந்து போயின்னு எல்லாம் புதிதாயின்னு சொல்கிறார் பாருங்கள், சரிங்களா? பார்த்தீங்கன்னா தேவனுக்கு முன்பாக ஒரு நல்ல ஒரு பரிசுத்த வாழ்க்கை நான் வாழ்ந்திருக்கேன், நல்ல மனசாட்சியோடு நான் இது வரைக்கும் நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல் சாட்சியை சொல்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் பாருங்கள். 2ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி, இவன் வாயிலே அடியுங்கள் என்று கட்டளையிட்டான். பார்த்தீங்கன்னா அப்பொழுது பவுல் அவனை பார்த்து, வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை அடிப்பார், நியாயப்பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவரை உட்கார்ந்திருக்கிற நீர் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக என்னை அடிக்க சொல்லலாமா என்றான். ஸோ பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறார், இந்த மாதிரி நல் மனசாட்சியம் நடந்தேன் அப்படின்னு பக்கத்தில் அந்த அனனியா பிரதான ஆசிரியர் சொல்கிறார், இவன் வாயிலே அடியுங்கள் அப்படிங்கிற. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, ஏன்னா நீயே குற்றவாளியாக நின்றுட்டுருக்க, நீ போய் எப்படி நல்ல மனசாட்சியோடு நடந்துருப்ப அப்படின்னு சொல்லி, நீ ஒரு குற்றவாளியாக நின்றுட்டுருக்க, எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அர்த்தத்தில் அவர் சொல்கிறார். உடனே பவுல் பார்த்து, வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, நான் நியாயப்பிரமாணத்தின்படி நீ நியாயம் விசாரிக்க உட்காந்துருக்கனே, இப்படி நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக இப்படி சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறார். சமீபத்தில் நின்றவர்கள், தேவனுடைய பிரதான ஆசாரியை வைகிறாயா என்றார்கள். உடனே பார்த்தீங்கன்னா அதற்கு பவுல், சகோதரரே, இவர் பிரதான ஆசாரியர் என்று எனக்கு தெரியாது, உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். இன்னும் நியாயமே விசாரிக்கிற ஒன்றுமே செய்யலை. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது. உடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு கோபம் வந்துருச்சு. அதான் அவர் அந்த மாதிரி சொல்கிறார். உடனே பார்த்தீங்கன்னா அவர் அவங்க கேட்குறாங்க பாருங்கள், நீ தேவனுடைய பிரதான ஆசாரியர் வைக்கிறார். இவர் சொல்கிறார், நான் பிரதான ஆசாரியர் எனக்கு தெரியாது, நீங்கள் ஒன்றுமே நியாயம் இருக்கல, ஒன்றுமே சொல்ல, அதுக்கு முன்னாடியே போய் நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். நான் வசனம் அவர் சொல்கிறார் பாருங்கள், உன் ஜனத்தின் அதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். 5ஆம் வசனம் பாருங்கள். 5ஆம் வசனம் அது எங்கே இருக்குது அப்படின்னா, உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக இது எங்கே இருக்குன்னா, யாத்ராகம் 22-28, சரிங்களா? அந்த 5ஆம் வசனம் பக்கத்தில் யாத்ராகம் 22-28 போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அந்த வசனத்தை தான் சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி தீது சொல்லாயன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். 6ஆம் வசனம் பாருங்கள், முக்கியமான வசனம். பின்பு அவர்களில் சதுர்சேயர் ஒரு பங்கும்
பரிசேயர் ஒரு பங்குமா இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து, சகோதரரே, நான் பரிசேயனுடைய மகனுமாக இருக்கிறேன். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே சத்தமிட்டு சொன்னான். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே 2 குரூப் இருக்கிறத பார்க்குறாரு. ஸோ ஒரு குரூப் வந்து பரிசேய குரூப், ஒன்று வந்து சதுசேய குரூப். ஸோ அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னு சொல்லி கீழே போட்டிருக்கோம் பாருங்கள். அவன் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. கூட்டம் 2ஆக பிரிந்தது. சரிங்களா? அப்போ ஆண்டவர் எப்படி ஒரு ஞானத்தை கொடுக்குறாரு பாருங்கள். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனம் பாருங்கள். எண்ணத்தினால் என்றால் சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்கிறார்கள். ஸோ பார்த்தீங்கன்னா சதுசேயர் வந்து உயிர்த்தெழுதல் கிடையாது, தேவதூதனும் கிடையாது, ஆவி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் பரிசேயர் வந்து எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க நினைக்கிறது தான், அவன் சொல்கிறது தான் கரெக்ட். சரிங்களா? உயிர்த்தெழுதல் உண்டு, ஆவி உண்டு, தேவதூதர்கள் உண்டு. சரிங்களா? இது எல்லாமே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவர் பார்த்து சொல்கிறாரு, நான் வந்து பரிசேயனோட மகன் அப்படின்னா பரிசேயர் சதுசேயரோட கூட்டம் 2ஆக பிரியுது பாருங்கள். சரிங்களா? அப்போ ஆண்டவர் எவ்வளோ பயங்கரமான எல்லாம் கூட்டம் குலவெறி பிடிச்சி நிற்கிறாங்க எல்லாம். சரிங்களா? இப்படியாவது ஏதாவது குற்றஞ்சாட்டு ஒரு பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் குலவெறியோடு நிற்கிறாங்க. சரிங்களா? பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தேவன் எவ்வளோ ஞானமாக ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு பாருங்கள். இந்த நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்களை கூட்டத்தில் பிடிச்சி யாராவது கொண்டு போய் உங்களை இந்த மாதிரி நிறுத்தினாங்கன்னா நீங்கள் எப்படி பேசுவோம், என்னத்தை பேசுவோம்னு சொல்லி யோசிக்காதீங்க. பரிசுத்தாவியான இடத்துல உங்களுக்கு போதிப்பார், என்ன பேசணும்னு சொல்லி ஆவியானவங்களுக்கு வார்த்தையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஞானமாக ஆண்டவர் பேசுகிறார் பாருங்கள். அதாவது கூட்டம் நிறையா இருந்தாலும் இவர் பக்கம் வந்து பரலோகமே இவர் சப்போர்ட்டாக இருக்குது. சரிங்களா? பரலோகமே இவர் சைடு நிற்குது. சரிங்களா? நம்ம கண்ணுக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க கூட்டம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் பரலோகமே வந்து இவருக்கு சப்போர்ட்டாக நிற்குது பாருங்கள். இவர் வந்து தேவ சித்தத்தின்படியாக நடந்துகிட்ருக்கார். சரிங்களா? தேவ சித்தத்தின்படியாக எல்லாம் அங்கே போயிட்டுருக்கு. சரிங்களா? இப்போ தேவன் கிருபையாவில் வந்து ஒரு வார்த்தையை கொடுத்து தேவன் அந்த இடத்துல அவரை காப்பாற்றுறதை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். அதான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு சொல்கிறாரு, ஒருவரும் எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு அருகிறேன். ஸோ ஆண்டவராக ஒரு வார்த்தை கொடுத்தான்னா பார்த்தீங்கன்னா என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு ஒரே ஒரு வார்த்தை தான், அவங்களால் எதுவுமே செய்ய முடியாது பாருங்கள். எல்லாவற்றையும் காரியத்தை ஒன்று இல்லாதபடி ஆண்டவர் செஞ்சு போட்டுருவார் பாருங்கள். எண்ணத்தினால் சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதன் ஆவியும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்கிறார்கள். ஆகையால் மிகுந்த கூக்குரல் உண்டாயிற்று. பரிசேய சமயத்தாரான வேதப்பாரர்கள் சிலர் எழுந்து, இந்த மனுஷனிடத்தில் ஒரு பொல்லாங்கையும் காணோம், ஒரு ஆவி அல்லது ஒரு தேவதூதனை உடனே பேசினதுண்டானால் நாம் தேவனுடனே போர் செய்வது தகாது என்று வாதாடினார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பரிசேயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவரோட சைடு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இவருக்கு சப்போர்ட்டாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, இப்போ தேவ தூதன் வந்து இவரோட பேசினா வந்து நம்ம தேவனோட வந்து போர் செய்யக்கூடாது, அதனால் வந்து இவர் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. மிகுந்த கலகம் உண்டான போது பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று சேனாதிபதி பயந்து போர் சேவகர் போய் அவனை அவர்கள் நடுவிலிருந்து இழுத்து கோட்டைக்கு கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய கலகம் இருக்கிறதுனால சரி எங்கே பவுலை வந்து பிடிச்சி ஒரு வழி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சேனாதிபதி என்ன சொல்கிறார், அவரை தூக்கிட்டு கோட்டைக்குள்ளே கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொல்கிறீங்களா? நான் அடுத்த பகுதி 11ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. சரிங்களா? 11ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி. அந்த 11ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். ஸோ அதான் தலைப்பு. சரிங்களா? ஒரு முக்கியமான வசனம் பாருங்கள். அந்த 11லேருந்து 22 வரைக்கும் அந்த 11ஆம் வசனம் தான் தலைப்பு. சரிங்களா? அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமில் சாட்சி கொடுத்தது போல் ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அன்றைக்கு ராத்திரி நடக்கிற காரியம் தேவன் வந்து தைரியப்படுத்துகிற பாருங்கள். தேவன் ஒரு ரேமாவிட கொடுக்குறார் பாருங்கள். பவுலே திடன்குள், நீ என்னை குறித்து எருசலேமில் சாட்சி கொடுத்தது போல் ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும். ஸோ எருசலேமில் போன அதிகாரத்தில் பார்த்தோம், எருசலேமில் வந்து சாட்சி கொடுக்குறாரு. சரிங்களா? எருசலேமில் வந்து சாட்சி கொடுக்குறாரு. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அநேகர் நிச்சயமாக வந்து அன்றைக்கு எழுதப்படல, பட் ஆனால் நிச்சயமாக நான் விசுவாசிக்கணும் அநேகர் தொடப்பட்டிருப்பாங்க. சரிங்களா? அதனால் பெரிய கூட்டம் போன இடத்துலலாம் இவர் போன யூத சபைகளெல்லாம் யூத ஜபாலயத்திலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதில் யூதர்கள் வந்து ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ இந்த கூட்டத்துலேயும் வந்து நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அதாவது தேவன் சொல்கிறாரு, நீ எப்படி எருசலேமில் வந்து சாட்சி கொடுத்தி அதே மாதிரி வந்து ரோமாபுரியில் சாட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தைரியமாக இரு அப்படின்னு சொல்லி பயப்படாது. முதல் சொல்கிறார் பாருங்கள், திடன்கொள், நீ தைரியமாக இரு, திடன்கொள், பயப்படாத அப்படின்னு சொல்லி நீ என்னை குறித்து எல்லா இடத்துல சாட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேவனே சொல்லிட்டார் பாருங்கள். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தேவன் வந்து பலப்படுத்துகிறத பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா வந்து
தேவன் வந்து வார்த்தையை கொடுக்குறாரு, நீ வந்து தைரியமாக இரு, நீ வந்து அங்கேயே போய் ரோமாபுரிக்கு போகணும், நீங்கள் சாட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ பார்த்தீங்கன்னா, தேவனிடத்துலேருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா போதும் பாருங்கள், சூழ்நிலைகள் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, அது மேலே அதை குறித்து நமக்கு வந்து ஒரு பயம் வராது பாருங்கள், சரிங்களா. அப்போ தேவன் வந்து இந்த இடத்துல வந்து பலப்படுத்துகிறவ. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, மோசே இறந்து போனோன்னே தேவன் வந்து யோசுவா வந்து பலப்படுத்துறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, எலியாவும் அப்படி தான் பாருங்கள், வேத்தில் பார்க்குறோம். எலியா வந்து யேசபேல் பயப்படுத்தினேன்னு சோர்ந்து போய் ரொம்ப தூரமாக நடந்து போய் ஒரு சூறைச்செடி கீழே படுத்துக்கிறோன்னே தேவன் வந்து அவர் திடப்படுத்தி பலப்படுத்தி, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் போ அப்படின்னு சொல்லி தேற்றி பலப்படுத்தி அனுப்புகிறத நம்ம பார்க்குறோம், சரிங்களா. ஸோ அதே மாதிரி தான் தேவன் வந்து இந்த இடத்துல வந்து அவர் உற்சாகப்படுத்துகிறா பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசிட்டாருன்னா நமக்கு நல்ல தைரியம் வந்துடும் பாருங்கள், நமக்கு நல்ல உற்சாகம் வந்துடும். சரி, இப்போ ஆண்டவர் இருக்கார், அதுக்கு மேலே நான் ஆண்டவரே சொல்லிட்டார், இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது, சரிங்களா. இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் பேசிட்டாருன்னா அதுதான் ஃபைனல், அதுக்கு மேலே வந்து ஒன்றுமே கிடையாது. நம்ம தைரியமாக வந்து போயிட்டுருக்கப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தின்படியாக நடந்துகிட்ருக்கு, சரிங்களா. அவருடைய அழைப்பு அவர் அப்படியே கொண்டு போயிட்டுருக்கு, சரிங்களா. அப்போ அவர் அழைப்பின்படியாக தேவ சித்தத்தின்படியாக பரிசுத்த ஆவியானவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம், சரிங்களா. அதான் நான் எடுக்கும்போது ஃபுல்லாக பார்த்தேன். நான் அந்த 13ஆம் அதிகாரத்துலேருந்து இது 28ஆம் அதிகாரம் வரைக்கும் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தின்படியாக ஆவியானவர் பவுல் நடத்தினதை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம், சரிங்களா. அவர் ஒப்பு கொடுத்ததுனால தேவனுடைய பரிபூர்ண சித்தம் நிறைவேறிட்டு வரதை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம், சரிங்களா. எல்லாமே தேவ சித்தத்தின்படியாக தான் நடக்கும், சரிங்களா. விடியற் காலமான போது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதில்லை குடிப்பதுமில்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ பொழுது விடிஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா பவுலை கொலை செய்யணும்னு சொல்லி யூதர்கள் எல்லாம் ஒருமித்து சபதம் பண்ணுறாங்க. இப்போ அவன் சாகிற வரைக்கும் அங்கே சாப்பிட மாட்டோம், குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் எடுத்துட்டாங்க. இப்படி கட்டுப்பாடு பண்ணி கொண்டவர்கள் 40க்கும் அதிகமாக 40 பேருக்கு மேலே அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி வெறியோடு இருக்காங்க, சபதம் எடுத்திருக்காங்க. அவர்கள் பிரதான ஆசிரியரிடத்திலும் மூப்பரிடத்திலும் போய், நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் ஒன்றும் புசிப்பதில்லை என்று உறுதியான சபதம் பண்ணி கொண்டோம். ஆனபடியினாலே நீங்கள் ஆலோசனை சங்கத்தாரோடு கூட போய் அவனுடைய காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல சேனாதிபதிக்கு காண்பித்து, அவர் நாளைக்கு அவனை உங்களிடத்தில் கூட்டிக் கொண்டு வரும்படி அவரிடத்தில் கேட்பீர்களாக. அவன் கிட்டி வருகிறதற்குள்ளே நாங்கள் அவனை கொலை செய்ய ஆயத்தமாக இருப்போம் என்றார்கள். ஸோ பார்த்தீங்கன்னா, அந்த யூதர்கள்லாம் போய் ஆசாரியர் இடத்துல மூப்பர் இடத்துல போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நாங்கள் 40 பேர் வந்து சபதம் எடுத்திருக்கோம், இன்னிலேருந்து நாங்கள் அடுத்த நாள் அவனை கொல்ற வரைக்கும் நாங்கள் சாப்பிட மாட்டோம். அதனால் வந்து நீங்கள் வந்து அவனை பற்றி பச்சமாக பேசுகிற மாதிரி பேசி அவனை வந்து ஆலோசனை சங்கத்துக்கு மறுபடியும் கொண்டு வாங்க, அவன் வர்றதுக்குள்ளேயே நாங்கள் அவனை கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சற்பனையை பவுலின் சகோதரியின் குமாரன் கேள்விப்பட்டு கோட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு அறிவித்தான். அப்பொழுது பவுல் 100 அதிபதிகளில் ஒருவனை அழைத்து, இந்த வாலிபனை சேனாபதியிடத்துக்கு கூட்டிக் கொண்டு போம், அவனிடத்தில் இவன் அறிவிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு என்றான். அந்தபடியே அவன் இவனை சேனாதிபதியிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போய், காவலில் வைக்கப்பட்டிருக்கிற பவுல் என்னை அழைத்து உமக்கு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்றிருக்கிற இந்த வாலிபனை உம்மிடத்திற்கு கொண்டு போகும்படி என்னை கேட்டுக்கொண்டான் என்றான். அப்பொழுது சேனாபதி அவனுடைய கையை பிடித்து தனியே அழைத்து கொண்டு போய், நீர் என்னிடத்தில் அறிவிக்க வேண்டிய காரியம் என்னவென்று கேட்டான். அதற்கு அவன், யூதர்கள் பவுலின் காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல நீர் நாளைக்கு அவனை ஆலோசனை சங்கத்திடத்துக்கு கொண்டு வரும்படி உம்மை வேண்டிக் கொள்ள உடன்பட்டிருக்கிறார்கள். நீர் அவர்களுக்கு சம்மதிக்க வேண்டாம். அவர்களில் 40 பேருக்கும் அதிகமானவர்கள் அவனை கொலை செய்யும்படி தாங்கள் புசிப்பதில்லை குடிப்பதும் என்று சபதம் பண்ணிக்கொண்டு அவனுக்கு பதிவிருந்து உம்முடைய உத்தரவுக்காக இப்பொழுது காத்துக்கொண்டு ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்றான். அப்பொழுது சேனாபதி, நீ இவைகளை எனக்கு அறிவித்ததாக ஒருவருக்கும் சொல்லாதே என்று கட்டளையிட்டு வாலிபனை அனுப்பிவிட்டான். ஸோ அந்த இடத்துல பார்க்குறோம், இந்த மூப்பர்கள் யூதர்கள்லாம் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அதிக திட்டமாக போய் அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்பனையான எண்ணெய் அவரை கொலை செய்யணும்னு சொல்லி தீர்மானம் 40 பேர் வந்து சபதம் பண்ணி எப்படியாவது நாளைக்கு வந்து அவர் ஆலோசனை சங்கத்துக்கு வர்றதுக்காக கேளுங்க, வர்ற வழியிலேயே நாங்கள் வந்து அவனை கொலை செஞ்சிருவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த சர்பனையான காரியம் வந்து
பவுலுடைய சகோதரியின் குமாரனுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே அவர் போய் பவுல்கிட்ட போய் இதை கோட்டைக்குள்ளே போய் சொல்கிறார். உடனே பவுல் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு 100க்கு அதிபதி அழைச்சி இந்த சகோதரன் இந்த வாலிபனை வந்து நீங்கள் வந்து சேனாதிபதிக்கிட்ட கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே அவர் வந்து அந்த 100க்கு அதிபதி வந்து அந்த வாலிபனை வந்து அந்த சகோதரியின் மகனை வந்து சேனாதிபதிக்கிட்ட கொண்டு போகிறார். வந்து உங்ககிட்ட ஒரு ரகசியமாக ஒரு காரியத்தை சொல்லணும் அப்படின்னா, சரி அவன் தனியாக கூப்பிட்டு போய் கேட்குறாரு, என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறார். இந்த மாதிரி வந்து நாளைக்கு வந்து இந்த மாதிரி வந்து உங்கள் இடத்துல வந்து அந்த யூதர்கள் அந்த ஆசாரியர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்ட வந்து ஆலோசனை சங்கத்துக்கு மறுபடியும் வந்து அவனை பற்றி விசாரணிக்கணும் வந்து நீங்கள் அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்பாங்க. அந்த வர்ற வழியிலேயே வந்து அவங்க வந்து கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி 40 பேருக்கும் அதிகமாக வந்து புசி பதிலையும் கொடுக்கணும்னு சொல்லி சபதம் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் அதுக்கு சம்மதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவர் போய் அந்த சேனாதிபதிக்கிட்ட சொல்கிறார். உடனே பார்த்தீங்கன்னா அவன் அப்படியா சரின்னு சொல்லி அவர் கேட்டுட்டு, சரி இந்த காரியத்தை வந்து நீ யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லி அந்த வாலிபனை அனுப்பிடுறார். சரிங்களா, அதுதான் அந்த 2ஆவது பகுதி. ஸோ அதில் பார்த்துக்குறோம். உடனே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அதெல்லாம் காப்பாற்றுறாரு பாருங்கள். காப்பாற்றி சிசரியாக்கு அனுப்புறதை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறையா சதி ஆலோசனைகள் வந்து நடக்குது. சரிங்களா, ஆனால் ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஊழியம் பாருங்கள். ரொம்ப ஒரு கடுமையான ஒரு, ஏன்னா ஊழியத்துக்கு காலையில் போனால் அன்றைக்கி ராத்திரி உயிரோடு இருப்பாமான்னு தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பயங்கர ஒரு சவால் நிறைந்த ஊழியம். சரிங்களா, பார்த்தீங்கன்னா காலையில் ஊழியத்துக்கு போனால் அடுத்த நாள் உயிரோடு இருப்போமான்னு தெரியாது. ஸோ எங்கேயாவது ஊழியத்துக்கு செய்ய போனால் மறுபடியும் உயிரோடு திரும்புவோமான்னு தெரியாது. ஸோ அந்தளவுக்கு பயங்கர சவால் நிறைந்த ஊழியம் பாருங்கள் இவரோட. சரிங்களா, தைரியமாக தேவன் கூட இல்லைன்னா மட்டும் ஒன்றுமே பண்ண முடியாது பாருங்கள். நம்ம வேதம் ஃபுல்லாக பார்க்க முடியும், தேவன் எப்படியோ ஜனங்களை பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும் பாருங்கள். இதை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். சங்கீதம் 2ஆம் சங்கீதத்தில், ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணிறவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர் கட்டுகளை அரித்து போடுவோம் என்று சொல்லி அவங்க வந்து திட்டம் போடுறாங்க. கீழே இருக்கிற ராஜாக்கள் வந்து தேவனுடைய அபிஷேகம் பண்ணவங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை பார்த்து இகழுவார், அப்போது அவர் தமது கோபத்தினாலே அவர்களோட பேசி தம் உக்கரத்தினாலே அவர்களை கலங்க பண்ணுவார். ஸோ வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆமான் என்ன பண்ணுறாரு, எஸ்தர் புஸ்தகத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆமான் வந்து என்ன பண்ணுறாரு, மொர்தெகாய்க்கு விரோதமாக வந்து ஒரு தூக்கு மரத்தை செய்கிறார். ஸோ அடுத்த நாள் அவரை கொல்லணும் அப்படின்னு சொல்லி வந்து பேசுகிறார். ஆனால் ஆண்டவர் அதை அந்த ஆலோசனைகள்லாம் மாற்றி கொலாப்ஸ் பண்ணி தலைகளாக மாற்றி போடுறதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாவீதை கொல்லணும்னு சொல்லி அகித்தோப்பேல் நல்ல ஆலோசனை கொடுக்குறார். ஆனால் அந்த அகித்தோப்பேலின் ஆலோசனைகள்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறார், அபத்தமாக்குறதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா, இதே மாதிரி பார்த்திங்கன்னா பேதுருவை போட்டு அடைச்சி வச்சிடுறாங்க. நம்ம பார்க்குறோம் அப்போஸ்தலரில் பேதுருவை போட்டு அடைச்சி வச்சிடுறாங்க. அடுத்த நாள் ஏரோது அவரை கொல்லணும்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு, தேவதூதனை அனுப்பி அந்த ஆலோசனையை நிர்மூலமாக்கி பேதுருவை காப்பாற்றுறதை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா, ஒவ்வொரு காரியத்துக்கு முன்னாடி வந்து தேவன் சித்தம் இல்லாமல் ஒருத்தரும் நம்ம முடியை கூட டச் பண்ண முடியாது பாருங்கள். சரிங்களா, அப்போ தேவனுடைய சித்தத்தின்படியாக நடந்தோம்னா தேவன் கொண்டு போயிட்டே இருப்பார். அவர் அனுமதி இல்லாமல் யாரும் கை வைக்க முடியாது. சரிங்களா, அப்போ ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள். இப்போ தேவனோடு நடந்தோம்னா நிச்சயமாக அவர் வந்து நம்ம காப்பாற்ற வல்லவராக இருக்கிறோம். சரிங்களா, அப்போ ரொம்ப முக்கியம் என்னென்னா தேவனுடைய அழைப்புக்குள்ளே இருக்கணும். சரிங்களா, அப்போ தேவன் அழைப்புக்குள்ளே இருக்கிறவங்க வந்து தேவன் வந்து காப்பாற்றுவார். இப்படி தான் நம்ம பார்க்குறோம். தாவீதை பிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சவுல் எத்தனையோ முயற்சி பண்ணுறோம், ஆனால் தேவன் வந்து அவரை கையில் விடவே இல்லை. சரிங்களா, அதான் நம்ம பார்க்குறோம். தேவன் இன்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். அடுத்த கடைசி பகுதி பாருங்கள், 23ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. 23ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வரைக்கும் 35ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த கடைசி பகுதி. 23ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். பின்பு அவன் 100க்கு அதிபதிகள் 2 பேரை அழைத்து சிசரியா பட்டணத்துக்கு போகும்படி அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரி, அது வரைக்கும் முதல் 3 லைன். பின்பு அவன் 100க்கு அதிபதிகளில் 2 பேரை அழைத்து சிசரியா பட்டணத்துக்கு போகும்படி 200 காலாட்களையும் 70 குதிரை வீரரையும் 200 ஈட்டிக்காரையும் ராத்திரியிலே 3ஆம் மணி வேளையிலே ஆயத்தம் பண்ணுங்கள் என்றும், பவுலை ஏற்றி தேசாதிபதியாக பேலிக்ஸ் நிலத்திற்கு பத்திரமாய் கொண்டு போகும்படிக்கும் குதிரைகளை ஆயத்தம் படுத்துங்கள் என்றும் சொன்னதுமன்றி ஒரு நிருபத்தையும் எழுதினான். ஸோ பார்த்திங்கன்னா அவன் வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த 100க்கு அதிபதிக்கு இடத்துல வந்து 2 பேர் 100க்கு அதிபதி என்ன பண்ணுறாரு, 2 பேரை அழைத்து வந்து சிசரியா பட்டணத்துக்கு அனுப்பும்படியாக வந்து லெட்டர் கொடுக்குறாரு. அந்த தேசாதிபதி வந்து அந்த
அந்த சேனாதிபதி வந்து அந்த இருக்கிற தேசாதிபதி பேலிக்ஸ்க்கு வந்து லெட்ரு கொடுத்து அனுப்புகிறார். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது என்ன நடக்குதுன்னா, அன்றைக்கி ராத்திரி 3:30 மணின்னு போட்டுருக்கு. ராத்திரி 3:30 மணி அப்படிங்கிறது ராத்திரி 9 மணி. சரிங்களா? அன்றைக்கி ராத்திரியே அவர் அனுப்பிடுறார். அடுத்த நாள் வந்து கொலை பண்ணணும், அடுத்த நாள் காலையில் கொலை பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அன்றைக்கி ராத்திரியே வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர் இருதயத்தில் ஏவி என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து செசரியாவுக்கு அனுப்பிடுறாரு. சரிங்களா? இப்போ செசரியாவுக்கு அனுப்பும்போது செசரியாவில் வந்து ஃபெலிக்ஸ் இருக்கார். ஸோ ஃபெலிக்ஸ்க்கு வந்து ஒரு லெட்ரு எழுதி அனுப்புகிறார். ஸோ லெட்டரில் என்ன எழுதுறாருன்னு பாருங்கள். 26ஆம் வசனம். அதன் விவரமாவது, கனம் பொருந்திய தேசாதிபதியாகிய பேலிக்ஸ் என்பவருக்கு கிலவுதி லீசியா வாழ்த்துதல் சொல்லி அறிவிக்கிறது என்னவென்றால், இந்த மனுஷனை யூதர் பிடித்து கொலை செய்ய போகிற சமயத்தில் நான் போர்ச்சவர்களோட கூட போய் இவன் ரோமன் என்று அறிந்து இவனை விடுவித்தேன். அவர்கள் இவன் மேல் சாட்டின குற்றத்தை நான் அறிய வேண்டுமென்று இவனை அவர்கள் ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக கொண்டு போனேன். இவன் அவர்களுடைய வேதத்திற்கு அடுத்த விஷயங்களை குறித்து குற்றஞ்சாட்டப்பட்டவன் என்று விளங்கினதே இல்லாமல் மரணத்துக்கு ஏதுவாக விலங்குக்கு ஏதுவாது ஏற்ற குற்றம் யாதென்று இவனிடத்தில் இல்லை என்று கண்டறிந்தேன். யூதர்கள் இவனுக்கு விரோதமாய் சற்பனையான யோசனை செய்கிறார்கள் என்று எனக்கு தெரிய வந்தபோது உடனே இவனை உம்மிடத்திற்கு அனுப்பினேன். குற்றஞ்சாட்டுகிறவர்களும் இவனுக்கு விரோதமாய் சொல்லுகிற காரியங்களை உமக்கு முன்பாக வந்து சொல்லும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டேன். சுகமாக இருப்பீராக என்று எழுதினான். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் எழுதுறார் ஃபெலிக்ஸ் தான் செசரியாவில் வந்து அங்கே தான் தேசாதிபதியாக இருக்கார் ஃபெலிக்ஸ். அவருக்கு வந்து ஃபெலிக்ஸ்க்கு வந்து அவர் எழுதுறார். இந்த மாதிரி வந்து இதை வந்து யூதர்கள் வந்து இவரை கொலை செய்யுங்கிற சமயத்தில் வந்து நான் போய் இவரை வந்து ரோமன் சேர்ந்து இவரை காப்பாற்றிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா இவர் ஆலோசனை சங்கத்தில் விசாரிக்கும் போது இவர் வந்து இவர் வேதத்துக்கு அடுத்து சம்மந்தமான காரியங்களான சில ஆர்கியூமெண்ட்ஸ் தான் போகுதே ஒழிய இவர் வந்து மரணத்துக்கு ஏதாவது இல்லை ஜெயிலில் வைக்கிற அளவுக்கான எந்த ஒரு குற்றமும் செய்யலைன்னு சொல்லி அறிந்தேன் நான். அதனால் வந்து இவரை கொலை செய்யணும்னு சொல்லி இவங்க நினச்சிருக்காங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன், நான் இவங்களை வந்து உங்கள் இடத்துல அனுப்பியிருக்கேன். குற்றம் சாட்டுகிறவர்களையும் நான் உங்கள் இடத்துக்கு அனுப்புகிறேன். அப்போ வந்து நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி வந்து எழுதி அனுப்புகிறார். 31ஆம் வசனம் பாருங்கள். போர்ச்சேவகர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே பவுலை கூட்டிக் கொண்டு ராத்திரியிலே அந்திபத்திரி ஊருக்கு போய் மறுநாளே குதிரை வீரனோட கூட போகும்படி அனுப்பிவிட்டு தாங்கள் கோட்டைக்கு திரும்பினார்கள். ஸோ பார்த்திங்கன்னா அந்திபத்திரி ஊருக்கு போகிறாங்க. அந்த இடத்துல போனோன்னா குதிரை வீரர்களையும் இவரையும் செசரியாவுக்கு அனுப்பிடுறாங்க. மற்றவங்க எல்லாம் வந்து கோட்டைக்கு திரும்பிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா 33ஆம் வசனம் பாருங்கள். அவர்கள் செசரியா பட்டணத்தில் சேர்ந்து நிருபத்தை தேசாதிபதியின் இடத்தில் கொடுத்து பவுலை அவனுக்கு முன்பாக நிறுத்தினார்கள். ஸோ பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்போ செசரியாவுக்கு வந்துடுறாரு. சரிங்களா? இப்போ பார்த்திங்களா முன்னாடி எருசலேமின் ஊழியம் முடிஞ்சது. எருசலேமின் முடிஞ்சு இப்போ செசரியாவுக்கு வந்துடுறார். தேசாதிபதி அதை வாசித்து எந்த நாட்டான் என்று கேட்டு சிசிலியா நாட்டான் என்று அறிந்த போது, உன்மேல் குற்றஞ்சாட்டினவர்களும் வந்திருக்கும் போது உன் காரியத்தை திட்டமாய் கேட்பேன் என்று சொல்லி ஹெரோதின் அரண்மனையிலே அவனை காவல் பண்ணும்படி கட்டளையிட்டான். ஸோ இப்போ எருசலேமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூதர்கள் இருக்காங்க. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு சேஃபான பிளேஸ் கிடையாது. ஆனால் வந்து இந்த செசரியாவில் பார்த்திங்கன்னா யூதர்கள் அந்தளவுக்கு கிடையாது. சரிங்களா? பார்த்திங்கன்னா அதுவும் இருக்கிறது பார்த்திங்கன்னா பாண்டவர் ரொம்ப சேஃபான பிளேஸில் கொண்டு போயிட்டார் பாருங்கள். ஹெரோதின் அரண்மனைக்குள்ளே போயிட்டார். அவ்வளோ சீக்கிரம் அதுக்குள்ளே யாருமே நுழைய முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபான பிளேஸில் ஆண்டவர் செசரியாக்குள்ளே கொண்டு போயிட்டார் பாருங்கள். சரிங்களா? இப்போ ஆண்டவர் வந்து நம்ம வேதத்தில் பார்க்குறோம். சங்கீதம் 121 நம்ம பார்க்குறோம், கர்த்தர் உன்னை காக்கிறவர், அதை இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். பார்த்தீங்கன்னா கர்த்தருனை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ ஆண்டவர் நம்மை காக்கிறவர் பாருங்கள். இப்போ ஆண்டவர் தெரியும், அந்த பரலோகமே அவர் சைடு இருக்குது. சரிங்களா? ஒருத்தர் தேவ அழைப்பின்படி செஞ்சோம்னா பரலோகமே அவர் சைடு இருக்கும் பாருங்கள். ஒரு சின்ன தேவனுடைய அசைவு அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பயங்கரமான காரியங்கள் ஆண்டவர் செய்கிறார் பாருங்கள். இப்போ ரொம்ப பின்னாடி நிறைய காரியங்கள் ஆண்டவர் வந்து பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கார் பாருங்கள். சரிங்களா? பார்த்தீங்களா? ஆண்டவர் அந்தளவுக்கு ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கார் பாருங்கள். இப்போ பரலோகமே சப்போர்ட் பண்ணி நிற்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இப்போ அதை விட ஒரு சேஃபான இடத்துல அரண்மனைக்குள்ளே கோட்டைக்குள்ளே போய் அந்த ஜெயிலுக்குள்ளே போயிட்டா இருப்பாருங்க. சரிங்களா? பாண்டவர் எவ்வளோவா பாதுகாத்து வர்றதை பார்க்குறோம். அது எல்லாத்துக்கும் மேலே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அப்போ தேவனுடைய அழைப்பின்படியாக அவர் அப்படியே வருகிறத நம்ம அந்த இடத்துல ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியாக அந்த அழைப்புக்கு ஏற்றபடி அவரை நடத்தி கொண்டு வருகிறத நம்ம பார்க்குறோம் பாருங்கள். ஸோ அதான் நம்ம தேவ சித்தத்தின்படியாக நடக்கும்போது எல்லாமே வந்து அவருடைய சித்தத்தின்படியாக நடக்கும் பாருங்கள். அதனால் வந்து நம்ம எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டியதில்லை. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, இது இருந்தாலும் சரி, தேவ சித்தத்துக்குள்ளே இருக்காமல் அதுதான் ரொம்ப முக்கியம்.
இருக்கும். சரிங்களா? ஊழியத்தை பொறுத்தவரை எந்த ஒரு காரியத்தாலும் தேவ சித்தத்தின்படியாக இருக்க மாட்டே. எது செஞ்சாலும் தேவ சித்தத்தின்படியாக இருக்கும். ஊழியம் செஞ்சாலும் தேவ சித்தத்தின்படியான ஊழியம், வேலைனாலும் தேவ சித்தத்தின்படியான வேலை, ஒரு பிஸ்னஸ் செஞ்சாலும் தேவ சித்தத்தின்படியான பிஸ்னஸ். சரிங்களா? அதுவும் ரொம்ப முக்கியம் பாருங்கள். எல்லாமே தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். இப்போ ஆண்டவரே உங்கள் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், ஆவியானவர் நீங்கள் என்ன நடத்துங்க அப்படின்னு சொல்லும்போது ஆவியானவர் நம்ம அழகாக நடத்துவார் பாருங்கள். உங்களுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு கொண்டு போவாங்க. உங்களுக்கு பிரியமில்லாத இடம் வேண்டாம், உங்களுக்கு பிரியமில்லாத ஊழியம் வேண்டாம், உங்களுக்கு பிரியமில்லாத பிஸ்னஸ் வேண்டாம், உங்களுக்கு பிரியமில்லாத பொருள் வேண்டாம், உங்களுக்கு பிரியமில்லாத பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அழகாக நடத்துவார் பாருங்கள். சரிங்களா? இப்போ 23ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பவுல் வந்து ஆலோசனை சங்கத்துக்கு போய் நிறுத்துறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கூட்டத்தை பார்த்து, பரிசேயர் சருசேயர் 2 கூட்டமாக இருக்கிறத பார்த்து, நான் பரிசேயனோட குமாரனமாக இருக்கிறேன், அதனால் வந்து மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றி வந்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் அப்படின்னா வந்து அந்த கூட்டத்தை ரெண்டாக பிரியுது. சரிங்களா? அந்த கூட்டம் வந்து அந்த கூட்டமே இவனுக்கு எதிராக இருக்கும்போது அந்த கூட்டத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஞானமாக ஒரு வார்த்தை கொடுத்து அதை பிரித்து விட்டான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்று ராத்திரியில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, நீ திடன்கொள், நீ எருசலேமில் எப்படி சாட்சி கொடுத்து அதே மாதிரி ரோமாபுரியிலும் சாட்சி கொடுக்க வேணும்னு சொல்லி ஆண்டவர் அவரை திடப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறத பலப்படுத்துகிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளுக்குள்ளே வந்து அந்த எருசலேம் சங்கத்தால் மறுபடியும் கொண்டு வந்து அவரை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி 40 பேருக்கு மேலே திட்டம் பண்ணுறாங்க. ஸோ அந்த திட்டம் வந்து பவுலினுடைய சகோதரியின் மகனுக்கு தெரிஞ்சுன்னா அவர் போய் சேனாதிபதி நூற்றுக்கதி பவுலை போய் பார்த்து சொன்னேன்னா, பவுல் வந்து சேனாதிபதிக்கிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன்னா சேனாதிபதிகிட்ட போய் சொன்னாங்க. இந்த சேனாதிபதி என்ன பண்ணுறாரு, அவர் அங்கேருந்து சேஃபாக கொண்டு போய் குதிரை வீரர்கள் மூலம் அன்றைக்கி நைட்டே வந்து செசரியாவுக்கு அனுப்பிடுறாரு. சரிங்களா? தான் நம்ம இதில் பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா செசரியாவில் இருக்கிற எரோதின் அரண்மனை அந்த ஜெயிலுக்குள்ளே போய் இப்போ வந்து அதோடைய இதில் வந்து எரோதின் அரண்மனைக்குள்ளே அதில் இருக்கிற ஜெயிலில் தூக்கி இப்போ அந்த இடத்துல போய் சேஃபாக போயிட்டார். சரிங்களா? அப்போ தேவனுக்கு கிருபையாக அவளை பாதுகாத்ததை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் கற்றுத்தந்த காரியங்களுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. என் தேவனே, எந்த இடத்துலையும் நாங்கள் ஞானமாக பேச கர்த்தர் கிருபை எங்களை வழிநடத்த வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சித்தம் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே. சித்தத்தின்படியாக நாங்கள் ஒன்றும் செய்ய கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். உமக்கு சித்தமில்லாத எந்த காரியமே எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. பரிபூர்ண சித்தத்துக்கு ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வைத்த ஊழியத்தை வெற்றிகரமாக முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த நாம் மாத்திரம் மையப்படட்டும். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் எல்லாவற்றையும் கேட்குறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.